Hey students, welcome to 11th physics class. So today we are going to see the example sums. So lesson 2 oda continuation pakrama. So example 2.13. So what is the question here? Determine the position vectors for the following particles which are located at points P, Q, R and S. So அதாவது இப்போ இங்கே வந்து PQRSங்கிற 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க 4 particles. Let us determine the position vectors for the following particles. Particles position என்ன அப்படிங்கிறது நம்ம இங்கே find out பண்ணணும். Which are located at points PQRS. So see this diagram. இந்த diagramல உங்களால் ஈஸியாக சொல்லிட முடியும். So x-axis then negative x-axis and y-axis and negative y-axis. அங்கே PQRS கொடுத்துருக்காங்க இல்லைங்களா 4 dots. So அப்போ P எந்த பாயிண்டில் இருக்குது உங்களால் சொல்ல முடியுங்களா? See this is the origin 0. அப்போ எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லும்போது 1 2 3. அப்போ நம்ம இங்கே என்ன சொல்லலாம் ஆர் அதாவது அந்த இடத்துல ஆர்பி வெக்டார்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஆர்பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 3i கேப் 3i கேப். ஏன்னா அந்த தேர்ட் பாயிண்டில் தான் பி வந்துருக்கு பி பார்ட்டிக்கல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அடுத்தது க்யூ பாருங்களேன், க்யூவோட பொசிஷன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அப்போது எக்ஸ் ஆக்சிஸில் 1 2 3 4 5th பாயிண்டில் இருக்குது. தென் y ஆக்சிஸில் எங்கே இருக்குது 1 2 3 4th பாயிண்டில் இருக்குது. அப்போ என்ன வரும் ஆன்சர் நமக்கு, அதாவது RQ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன சொன்னோம் 5 சொன்னாங்க இல்லைங்களா. அப்போ 5i கேப் ப்ளஸ் ஒயில் என்ன வந்திருக்கு நமக்கு 4. அப்போ 4j கேப் வந்திருக்கும் பாருங்கள். ஸோ அப்போ 5i கேப் ப்ளஸ் 4j கேப் இது க்யூவோட பொசிஷன் வெக்டர். அடுத்தது PQ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது R பாருங்கள், நீங்களே சொல்லிடுவீங்க என்ன இருக்குது 2 -2i கேப். ஏன் மைனஸ் போட்டிருக்கோம், பிகாஸ் நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கிறதுனால அதை -2i கேப். ஏன்னா இந்த பாயிண்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அப்போ இது 1 இது 2. அப்போ ஆர் அதாவது ஆர் கேபிட்டல் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் -2i கேப்னு கிடைக்குமா. அடுத்தது எஸ்ஸோட பொசிஷன் பாருங்கள் எங்கே இருக்குன்னு நீங்களே சொல்லிடலாம். அதாவது ஆர்எஸ் வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸ் ஆக்சிஸில் மேலே என்ன இருக்குது 3ல் இருக்குது. ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6. அப்போ -6j கேப். அப்போ என்ன எழுதலாம் ஆர்எஸ் வெக்டர் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும் +3i கேப் -6j கேப். புரிஞ்சுதுங்களா? இப்போ இங்கே எழுதுனது எல்லாமே. அப்போ the position vectors for PQRS இங்கே பார்த்துடலாமா. The position vector for the point P is RP vector is equal to 3i cap. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா 3i cap. அதே மாதிரி RQ vector நம்ம என்ன பார்த்தோம் ஆல்ரெடி. The position vector for the point Q is RQ vector is equal to 5i cap plus 4j cap. The position vector for the point R is நம்ம பார்த்தது தான், நம்ம எல்லாமே ஆல்ரெடி நான் போட்டு காமிச்சது தான். ஸோ -2i cap. The position vector for the point S is RS vector equal to 3i cap -6j cap. புரிஞ்சுதுங்களா? இப்போ பொசிஷன் வெக்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு கிராஃப் கொடுத்துட்டு டு ஃபைண்ட் இதில் 2 மார்க் சம்ஸில் கேட்கலாமா. ஸோ டு ஃபைண்ட் த பொசிஷன் வெக்டர் ஃபார் தீஸ் பார்ட்டிகல்ஸ் PQRS அந்த லொக்கேட்டட் பண்ணியிருக்க இடத்துல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் த பொசிஷன் வெக்டார். ஆர் யூ கிளியர் திஸ் சம்? The next example 2.14. A person initially at rest, அதாவது initially at rest அப்படிங்கும்போது it's starting point 0ல் இருக்காங்க. To walk 2 meter towards north. இந்த டயக்ராமை பார்த்தா உங்களுக்கு தெரியும். x axis are same, x axis minus x axis and y axis minus y axis கொடுத்துருக்காங்கம்மா. ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்கும் போது அந்த பர்சன் வந்து 0 அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்காங்க. அப்புறம் எங்கே மூவ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். A person initially at rest starts to walk 2 meter towards north. அதாவது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸை ஈஸ்ட் டைரக்ஷனும் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸை நார்த் டைரக்ஷனும் இங்கே எடுத்துக்கிறோம். அப்போ அதுக்கு ஈஸ்ட்டுக்கு ஆப்போசிட் வெஸ்ட்டு நார்த்துக்கு ஆப்போசிட் சவுத்து. அப்போ அதை நம்ம எடுத்துகிட்டு இனிஷியலாக அந்த பர்சன் ரெஸ்ட்டில் இருக்காப்புல ஸ்டார்ட்ஸ் டு வாக் 2 meter டுவார்ட்ஸ் நார்த் டைரக்ஷன் நோக்கி, அதாவது ஒய் டைரக்ஷனை நோக்கி பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன் நோக்கி நடக்கிறாரு. தென் 1 meter டுவார்ட்ஸ் ஈஸ்ட். அதுக்கப்புறம் அதே டைரக்ஷனில் அந்த நார்த் டைரக்ஷன்லேருந்து 1 meter வந்து எங்கே வராரு ஈஸ்ட் டைரக்ஷனை நோக்கி வராரு. தென் 5 meter டுவார்ட்ஸ் சவுத். அதே பாயிண்டில் இருந்துட்டு 5 meter டிஸ்டன்ஸில் சவுத் வராரு. அதாவது அந்த 2 meterலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணோன்னா 2 + 3 5 meter வந்துடும் டுவார்ட்ஸ் சவுத். அண்ட் தென் 3 meter டுவார்ட்ஸ் வெஸ்ட். அப்போ வாட் இஸ் த பொசிஷன் வெக்டர் ஆஃப் த பர்சன் அட் த எண்ட் ஆஃப் த ட்ரிப். அப்போ கடைசியாக அவர் எங்கே போய் நிற்கிறாரு, அது அவரோட பொசிஷன் எந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கிற பொசிஷன் வெக்டர் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். As shown in the figure,
the positive x-axis is taken as east direction, positive y direction is taken as north. அப்போ நமக்கே தெரியும் பாசிட்டிவ் x-axis ஈஸ்ட்னும் y-axis நார்த்துன்னு எடுத்துக்கிட்டோன்னா அப்போ அதுக்கு ஆப்போசிட் வெஸ்ட்டு, இதுக்கு ஆப்போசிட் சவுத்துன்னு எடுத்துக்கிறோம். அப்போ அந்த 1 மீட்டர் டோட்டலாக 5 மீட்டர் கவர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக என்னது 3 மீட்டர் டுவார்ட்ஸ் வெஸ்ட்டு. அப்போ அந்த பிங்கிற பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த இடத்துல ஒரு கண்ணு மாதிரி இருக்கா. அப்போ அதுதான் வந்து அவரோட ஃபைனல் பொசிஷன். எந்த இடத்துல வந்து நிற்கிறாரு பாருங்கள், மேலே ட்ரா பண்ணோம் அப்படின்னா நெகட்டிவ் x-axisல 2 வருது, -2 j வரும். தென் இங்கே நெகட்டிவ் y-axisல என்ன கிடைக்குது, -3 j. ஸோ இப்போ அதுதான் அவரோட பொசிஷன் வெக்டர். ஆஃப்டர் த ட்ரிப் த பர்சன் ரீச்சஸ் த பாயிண்ட் P whose position vector is given by r vector is equal to -2 I cap -3 j cap. So the displacement direction is southwest. அவரோட displacement direction எதை காட்டுது, southwest காட்டுதுமா. This is also another example sums asked in 2 mark questions. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா. ஸோ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ்னால் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்கூல் இருக்குது இல்லைங்களா, விவேகானந்த வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. ஸோ இப்போ உங்கள் வீட்டில் இருந்து ஸ்கூலோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இட் மே பி 1 கிலோமீட்டர் ஆர் 2 கிலோமீட்டர், இட் மே பி 5 கிலோமீட்டர் இல்லை 4 கிலோமீட்டர் அப்படி சொல்லலாம். அப்போது டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இஸ் த ஆக்சுவல் path length travelled by an object in a given interval of time during the motion. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது டியூரிங் த மோஷன்னா நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம் அப்படின்னு அர்த்தம், மோஷன். அப்போ ஒரு கொடுக்கப்பட்ட டைம்குள்ளே நீங்கள் அந்த இடத்த போய் ரீச் பண்ணுற டைம், அந்த இடத்த போய் ரீச் பண்ணுறதுக்கான அந்த ஆக்சுவல் பாத் length travelled by an object in the given interval of time during the motion, it is a positive scalar quantity. என்னன்னு கொடுத்துருக்காங்க, scalar quantity. அப்போ it does not have any direction. அப்போ distance அப்படின்னா என்ன, இப்போ நான் எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன், அதாவது நம்ம ஸ்கூலில் இருந்துட்டு உங்கள் வீட்டில் இருந்துட்டு நம்ம ஸ்கூலோட டிஸ்டன்ஸ், வீட்டில் இருந்துட்டு ஸ்கூலுக்கு வரக்கூடிய டிஸ்டன்ஸ் இட் மேபி 1 கிலோமீட்டராக இருக்கலாம் இல்லை 2 கிலோமீட்டராக இருக்கலாம். அப்போ அங்கே வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, 1 கிலோமீட்டர், அதாவது வேல்யூ மேக்னிடியூட் வித் யூனிட், அவ்வளோதான். அப்போ இட் கிவ்ஸ் ஒன்லி த மேக்னிடியூட், இட் டஸ் நாட் ரெப்ரசன்ட் த டைரக்ஷன். அந்த இடத்துல டைரக்ஷனை டினோட் பண்ணல, அது எது மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ணுது, மேக்னிடியூடை மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. அது மட்டும் கிடையாதுமா, அப்போ அந்த ஆக்சுவல் பாத் லென்த் எவ்வளோ தூரம் கடந்திருக்கீங்க, ஒரு குறிப்பிட்ட டைம், இப்போ 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கீங்க அப்படிங்கிறது தான் வந்து இங்கே டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்கம்மா. திஸ் இஸ் 2 மார்க் கொஸ்டின். distance. So அப்போ distance is the actual path length travelled by an object. actual path length travelled by இப்போ 1 kilometer or 2 kilometer or 5 kilometer like that. So distance is the actual path length travelled by an object in a given interval of time. கொடுக்கப்பட்ட டைம்குள்ளே நீ எவ்வளோ தூரம் கடந்து போயிருக்கிற அப்படிங்கிறது தான் distance. So distance is the actual path length travelled by an object in the given interval of time during the motion. It is a positive scalar quantity. இதில் நெகட்டிவ் எல்லாம் வராது, only it is a positive scalar quantity. அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இப்போது உங்கள் வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு 2 பாத்வே இருக்கும். அதாவது ஷார்ட்கட்டில் போகிறதுக்கு, அதாவது சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போய் சேர்கிறதுக்கு ஒரு வழி இருக்கும். அதே மாதிரி சுற்று வழி, அதாவது வீட்டில் இருந்து சுற்றிட்டு ஸ்கூல் ஒரு பாத்தில் சுற்றிட்டு போய் ரீச் பண்ணுற ஒரு இடம் இருக்கும் இல்லைங்களா. இப்போ இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இனிஷியல் பொசிஷன் அண்ட் த ஃபைனல் பொசிஷன், இனிஷியல் பாயிண்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட். இப்போ இனிஷியல் பாயிண்ட்னா உங்கள் வீட்டில் இருக்கீங்க, அடுத்தது ஃபைனல் பாயிண்ட்னா உங்கள் ஸ்கூலில் இருக்கணும், சரிங்களா. அப்போது எவ்வளோ இப்போ டைம் வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட் 8:30க்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னா, 8:40க்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ 5 மினிட்ஸ் தான் டைம் இருக்குது. உங்கள் வீட்டில் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது. அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம போய் ரீச் ஆகணும், இல்லைனா உங்களை வந்துட்டு நீங்கள் என்னது வெளியில் தான் நிற்கணும். அப்படிங்கும்போது நீங்கள் எந்த பாத்தை சூஸ் பண்ணுவீங்க, சுற்று பாதையை சூஸ் பண்ணுவீங்களா இல்லை ஷார்ட்கட் ஈஸியாக போகிற பாத்தை சூஸ் பண்ணுவீங்களா? அப்போ 5 மினிட்ஸ்க்குள்ளே எப்படி போய் ரீச் ஆகிறோம், இப்போ நம்ம சீக்கிரமாக போய் ரீச் ஆகணும் அப்படின்னா ஷார்ட்கட்டை தான் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. உங்கள் வீட்டிலேருந்து பேக் சைடில் இப்போ ஸ்கூல் இருக்குது அப்படின்னா
உங்கள் வீட்டுக்கும் பேக் சைடு ஸ்கூல்னால் அது 5 நிமிஷத்தில் 3 நிமிஷத்துலேயே உங்கள் ஸ்கூலுக்கு போயிடலாம். அப்படிங்கும்போது நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? ஷார்ட்கட்டை தான் சூஸ் பண்ணுவீங்க இல்லையாம்மா? ஸோ அப்போ அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இனிஷியல் பாயிண்ட்டுங்கிறது உங்கள் வீடு, ஃபைனல் பொசிஷனுங்கிறது உங்கள் ஸ்கூல். இதுவே சுற்றுப்பாதை அப்படின்னா இட் டேக்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. அப்போ 10 மினிட்ஸுங்கும் போது நீங்கள் கண்டிப்பாக வெளியில் தான் நின்னாகும். இப்போ புரியுதுங்களா? அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இனிஷியல் பாயிண்ட் அண்ட் த ஃபைனல் பொசிஷன், இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். திஸ் இஸ் கால்ட் அஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது 2 மார்க் கொஸ்டின் தாம்மா, மார்க் பண்ணிக்கோங்க. இதிலிருந்தே வரும். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் த difference between the final and the initial positions of the object in a given interval of time. It can also be defined as the shortest distance between these two positions of the object and its direction is from the initial to final position of the object during given interval of time. இந்த full paragraph mark பண்ணிக்கோங்க. It is a vector quantity. It is a vector quantity. அப்போ இந்த டயக்ராமை பார்த்தா தெரியும். இது 2 மார்க்கில் மார்க் பண்ணிட்டீங்களா? இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னென்னு புரிஞ்சிச்சா? அதாவது ஷார்ட்கட் டு யுவர் ஸ்கூல். உங்கள் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஷார்ட்கட் இருந்துச்சுன்னா அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதுவே சுற்றி வர பாதைனா அது டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஃபைனல் அண்ட் இனிஷியல் பொசிஷன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன் அ கிவன் இன்டர்வல் ஆஃப் டைம். இட் கேன் ஆல்சோ பி டிஃபைன்ட் ஆஸ் the shortest distance between these two positions of the object and its direction is from direction அப்படின்னு சொல்லும்போது it represents the direction. அதாவது எப்படி போகிறீங்க அப்படிங்கிறது. initial to final position of the object during the given interval of time. It is a vector quantity. ஸோ எக்ஸாம்பிள் இந்த ஃபிகரில் காமிச்சிருக்காங்க, டயக்ராமில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். 2.26 illustrates the difference between the displacement and distance. அப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த பாத் கர்வ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, இது ஸ்டார்டிங் பாயிண்ட். இது வந்து உங்களோட ஹோம்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து உங்களோட ஹோம், அதாவது உங்களோட வீடு. இந்த என் பாயிண்ட் வந்து உங்களோட ஸ்கூலுன்னு வச்சுக்கலாமா? இப்போ இங்கே உங்கள் வீட்டிலேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி தான் இங்கே வரணும். இட் டேக்ஸ் 10 மினிட்ஸ். இப்போ இது வந்து சேர்கிறதுக்கு 10 to 15 மினிட்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து டோட்டல் பாத் ட்ராவல்டு பை அ பர்சன். அப்போ டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிறோம் இது. அதுவே டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னது? இங்கே பாருங்கள், இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது உங்கள் ஹோமு, இது உங்கள் ஸ்கூலு. அப்போ பேக் சைடில் ஷார்ட்கட்டில் நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக போய் ரீச் பண்ணிடலாம். ஷார்ட்கட்டில் ஈஸியாக போய் நம்ம அந்த ஸ்கூல் அந்த டைமுக்கு பர்டிகுலர் டைமுக்குள்ளே இங்கே 10 மினிட்ஸ் ஆகும்னா இங்கே 3 மினிட்ஸ் தான் எடுத்துக்கும். அப்போ இந்த ஷார்ட்கட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக ஸ்கூலில் போய் ரீச் பண்ணிடலாம். அப்போ அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இனிஷியல் பொசிஷன் அண்ட் த ஃபைனல் பொசிஷன் இஸ் கால்ட் ஆஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோமா? டிஸ்பிளேஸ்மெண்ட். புரிஞ்சுதுங்களா? இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னென்னு தமிழில் சொல்லலாம்னா இடப்பெயர்வு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறது. அப்போ அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸை விட குறைவாக இருக்கணும். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கணும்? டிஸ்டன்ஸை விட குறைவாக இருக்கணும். அதாவது ஷார்ட்கட் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நத்திங் பட் ஷார்ட்கட் பிட்வீன் த 2 பொசிஷன்ஸ், ஃபைனல் பொசிஷன் அண்ட் த இனிஷியல் பொசிஷன். புரிஞ்சிச்சிங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் இது 2 மார்க் கொஸ்டின் மார்க் பண்ணிட்டீங்களா? இட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஃபைனல் அண்ட் இனிஷியல் பொசிஷன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன் அ கிவன் இன்டர்வல் ஆஃப் டைம். It can also be defined as shortest distance between these two positions of the object and its direction is from the initial to final position of the object during the given interval of time. It is a vector quantity and the diagram illustrate பண்ணிருக்காங்க. This is the distance, the total path length traveled by a person அல்ல object னு எடுத்துக்கலாம். starting point end point displacement கொடுத்திருக்காங்க இல்லைங்களா, அது shortest distance between any two points. அடுத்தது எக்ஸாம்பிள் சம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அசியூம் யுவர் ஸ்கூல் இஸ் லொக்கேட்டட் 2 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் யுவர் ஹோம். உங்கள் வீட்டில் இருந்து ஸ்கூலோட டிஸ்டன்ஸ் 2 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இந்த மார்னிங் யூ ஆர் கோயிங் டு ஸ்கூல் அண்ட் இந்த ஈவினிங் யூ ஆர் கம் பேக் டு ஹோம். அப்போ காலையில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்கூலுக்கு போவோம். மறுபடியும் ஈவினிங் என்ன பண்ணுவோம்? வீட்டுக்கே வந்துடுவோம். இன் திஸ் என்டையர் ட்ரிப் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் அண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர்டு. அப்போ இந்த என்டையர் ட்ரிப்பில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கொஸ்டின். அப்போ சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஹோம் ஸ்கூல் கொடுத்துருக்காங்க. மார்னிங் நம்ம 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிறோம். மறுபடியும் ஈவினிங் அகைன் 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி மறுபடியும் ஹோம்க்கே வந்துடும். அப்போ இங்கே ஃபைனல் பொசிஷனும் இனிஷியல் பொசிஷனும் எப்படி இருக்குது? சேமாக தான் இருக்குது. காலையில் ஸ்டார்ட் பண்ணுற இடம் ஹோம், மறுபடியும் ரீச் ஆகிற இடமும் ஹோம் தான். அப்போ அந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்னவாக இருக்குது? 0வாக இருக்குது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, the displacement covered is 0. It is because your initial and final positions are the same. இனிஷியல் பொசிஷன் ஒரு இடத்துல இருக்கணும், ஃபைனல் பொசிஷன் வேறு ஒரு இடத்துல இருந்தால் தான் அது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆனால் இனிஷியல் பொசிஷனும் ஃபைனல் பொசிஷனும் இங்கே என்ன வருது? ஹோமில் ஸ்டார்ட் பண்ணுற மறுபடியும் ஹோம்கே தான் வந்து ரீச் ஆகிறோம்.
சரிங்களா? அப்போ அதை வந்து என்னென்னு சொல்கிறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஜீரோன்னு சொல்கிறோம். த டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர்டு இஸ் ஜீரோ, இட் இஸ் பிகாஸ் யுவர் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன்ஸ் ஆர் த சேம், பட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இஸ் 4 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர் காலையில் ஸ்கூலுக்கு போகிறோம், மறுபடியும் 2 கிலோமீட்டர் வீட்டுக்கு வந்து சேரும். பட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இஸ் 4 கிலோமீட்டர். அடுத்தது எக்ஸாம்பிள் 2.16 பாருங்கள். அண்ட் அத்லெட், இது எல்லாமே 2 மார்க்ஸ் சம்ஸில் கேட்பாங்கம்மா. அண்ட் அத்லெட் கவர்ஸ் 3 ரவுண்ட்ஸ் ஆன் அ சர்க்குலர் ட்ராக் ஆஃப் ரேடியஸ் 50 மீட்டர். அதாவது ஒரு அத்லெட் வந்துட்டு 3 ரவுண்ட்ஸ் வந்து வராங்க, அத்லெட் ரன் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட ட்ராக்கில். அதோட ரேடியஸ், சர்க்குலர் ரேடியஸ் வந்து எவ்வளோனா 50 மீட்டர். இப்போ கால்குலேட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல் பை ஹிம். அப்போது அவங்களோட டோட்டல் டிஸ்டன்ஸு என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல் பை ஹிம். சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது த டோட்டல் டிஸ்டன்ஸ் த அத்லெட் கவர்ட் இஸ் ஈக்குவல் டு 3 × x. எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அப்போ த டோட்டல் டிஸ்டன்ஸ் த அத்லெட் கவர்ட் ஈக்குவல் டு 3x சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ட்ராக். அப்போ நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன கிடைக்கும் ஆன்சர், 2π. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 3 × 2π இன்ட்டு அதோட ரேடியஸ் என்னம்மா 50 மீட்டர். ஸோ இப்போ 3 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3 2 6 6 5 13 வரும். அப்போ 300 π மீட்டர்னு கிடைக்கும். ஸோ த டோட்டல் டிஸ்டன்ஸ் த அத்லெட் கவர்ட் இஸ் ஈக்குவல் டு 3 × x சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ட்ராக். ஸோ அப்போ த டோட்டல் டிஸ்டன்ஸ் த அத்லெட் கவர்ட் ஈக்குவல் டு 3x சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ட்ராக். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு அப்போ மல்டிப்ளை பண்ணுறாங்கம்மா 3 × x அப்படின்னு சொல்லும்போது 2π சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ட்ராக் அண்ட் ரேடியஸ், அதோட ரேடியஸ் வந்து 50 மீட்டர். அப்போ 3 × 2π × 15 கால்குலேட் பண்ணும்போது வி கெட் ஆன்சர் 300 π மீட்டர். ஆர் இல்லைனா பையோட வேல்யூ 3.14, அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா வி கெட் ஆன்சர் இஸ் 942 மீட்டர். இப்போ இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0. ஏன் அப்படின்னா அந்த அத்லெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அதே பாயிண்ட் தான், எண்ட் பாயிண்ட்டும் அதே தான், ஃபைனல் பொசிஷனும் இனிஷியல் பொசிஷனும் சேமாக இருக்கிறதுனால the displacement becomes 0 since the athlete reaches the same point A after 3 rounds. 3 ரவுண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே பாயிண்ட்டுக்கு வந்து ரீச் ஆகிறதுனால displacement is 0 from where he started. So the displacement is 0 since the athlete reaches the same point A after 3 rounds from where he started. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் வந்து என்னது 942 மீட்டர். அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் இன் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் சொல்லும்போது in terms of position vector, the displacement vector is given as follows. Let us consider a particle moving from a point P1 having position vector r1 vector equal to x1 I cap plus y1 j cap plus z1 k cap to. அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் இன் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டமில் பொசிஷன் வெக்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் அப்படின்னு சொல்லும்போது ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன், அதுதான் அதோட பாயிண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னாலே ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். இங்கே கன்சிடர் த பார்ட்டிகல் மூவிங் ஃப்ரம் அ பாயிண்ட் P1 to P2ன்னு சொல்கிறாங்க. வெக்டர் r1 equal to x1 I cap y1 j cap z1 k cap to a point இங்கே பாருங்கள் பாயிண்ட் P2 where its position vector is r2 cap equal to x2 I cap y2 plus y2 j cap plus z2 k cap ன்னு கொடுத்துருக்காங்கம்மா. the displacement vector is given by displacement அப்படின்னா நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி, ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். அப்போ இங்கே பொசிஷன் வெக்டருங்கிறதுனால del r, அதாவது சேஞ்ச் இன் பொசிஷன் அர்த்தம். del அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல, சேஞ்ச் இன் பொசிஷன் அப்படின்னு அர்த்தமா. அப்போ del r வெக்டர் ஈக்குவல் டு r2 வெக்டர் மைனஸ் r1 வெக்டர். இப்போ அதோட வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். r2 என்ன கொடுத்துருக்காங்க இங்கே x2 மைனஸ் x1, அதை காம்பனன்ட்ஸை ஈக்குவேட் பண்ணுறோம். x2 மைனஸ் x1 I cap ப்ளஸ் y2 மைனஸ் y1 j cap ப்ளஸ் z2 மைனஸ் z1 k cap. r2 மைனஸ் r1 பண்ணுறாங்க. r2ஓட வேல்யூ நமக்கு தெரியும், x2 I cap y2 j cap z2 k capன்னு தெரியும். அதே மாதிரி r1 x1 I cap y1 j cap z1 k capன்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ அதை ரெண்டையும் மைனஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதாம்மா. ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னாலே உங்கள் மைண்டில் என்ன வந்திருக்கணும், ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். del r அப்படிங்கிறது சேஞ்ச் இன் பொசிஷன் வெக்டார் அப்படின்னு அர்த்தம். அப்போ சேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது r2 வெக்டார் மைனஸ் r1 வெக்டார், அதை தான் எடுத்து எழுதியிருக்காங்க. x2 மைனஸ் x1 I cap ப்ளஸ் y2 மைனஸ் y1 j cap ப்ளஸ் z2 மைனஸ் z1 k cap. The displacement is also shown in figure. ஃபிகரில் காமிச்சிருக்காங்கம்மா. டயக்ராமில் பாருங்கள், எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் ட்ரா பண்ணியிருக்காங்க. அந்த ஆரிஜின் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து r1 கேப் P1 பாயிண்ட்னும் r2 வெக்டர் வந்து P2 பொசிஷன் வெக்டர், r2 வந்து P2 வெக்டர்னும். அப்போது அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி எழுதுறாங்க, r2 வெக்டர் மைனஸ் r1 வெக்டர் ஈக்குவல் டு del r வெக்டர்.
அடுத்தது பாருங்கள் 2.17 இது அப்படியே calculate the displacement vector for a particle moving from a point P to Q. இந்த இடத்துல PQன்னு எடுத்துக்கிறாங்கம்மா. as shown below calculate the magnitude of displacement. எதை calculate பண்ண சொல்கிறாங்க? magnitude of displacementை calculate பண்ண சொல்கிறாங்க. இப்போ டயக்ராமில் அவங்களே வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க 1 2 3 4ன்ட்டு. அப்போ பியோட பாயிண்ட் எங்கே இருக்குது நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸ் ஆக்சிஸில் அதாவது இங்கேயும் 1 இங்கேயும் 1. அப்போ என்னென்னு எடுத்துக்கலாம்? அதாவது ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப்னு எடுத்துக்கலாம். பியோட பொசிஷன் வந்து எங்கே இருக்குது? ஐ கேப் பாசிட்டிவ் ஐ கேப் ப்ளஸ் பாசிட்டிவ் ஜே கேப். கியூவோட பொசிஷன் இங்கே பாருங்கள் 4 ஐ கேப் ப்ளஸ் 2 ஜே கேப். அப்போ சொல்யூஷன் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் டெல் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு R2 வெக்டர் மைனஸ் R1 with R1 cap equal to நம்ம R1 vector is equal to நான் சொன்னேன் இல்லைங்களா I cap plus J cap. ஏன்னா x axisலேயும் 1ல் தான் இருக்குது, y axisலேயும் 1ல் தான் இருக்குது. ஸோ இப்போ I cap plus J cap equal to R2 vector என்னென்னு பார்த்தோம் 4 I cap plus இந்த டயக்ராமை பார்த்தா உங்களுக்கு தெரியும் 4ல் இருக்குது, y axisல வந்து 2ல் இருக்குது. அப்போ என்ன வரும் 4 I cap plus 2 J capன்னு வரும். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபார்முலா என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு டெல் ஆர் அதாவது சேஞ்சிங் பொசிஷன் வெக்டர்னு அர்த்தம். அப்போ என்ன வரும்? R2 வெக்டர் மைனஸ் R1 வெக்டர் ஈக்குவல் டு R2 என்ன நமக்கு தெரியும் இங்கே 4 I cap ப்ளஸ் 2 J cap மைனஸ் R1 என்னது I cap ப்ளஸ் J cap இங்கே கொடுத்துருக்காங்களா? அப்போ இந்த இடத்துல I காம்பனண்ட் அதாவது I காம்பனண்ட்டை சேர்க்குறோம் அப்படின்னா 4 மைனஸ் 1 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு 3 I cap கிடைக்கும். அதே மாதிரி J காம்பனண்ட்டை சேர்க்கும்போது 2 மைனஸ் 1ங்கும்போது 1ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 3 I cap ப்ளஸ் J cap. இப்போ இதுதான் வந்து டெல் ஆர் அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். del r vector equal to 3 I cap plus j cap. The magnitude of the displacement vector del r is equal to the magnitude எப்படி கண்டுபிடிப்போம் நமக்கு தெரியும் already r is equal to square root of a squared plus b squared ஃபார்முலா வரும் இல்லைங்களா? அதே ஃபார்முலா தான். இப்போ del r vector equal to 3 I cap plus j cap இருக்குது. அப்போ magnitude பார்க்கும்போது del r is equal to square root of 3 squared plus 1 squared என்ன வரும் நமக்கு 3 3 9 plus 1 அப்போ 10 வரும் square root of 10 unit. அப்போ magnitude of displacement vector என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? square root of 10 யூனிட்னு கிடச்சிருக்கு. அப்போ நோட் பாருங்கள், the distance travelled by an object in motion in a given time is never negative or zero. distance எப்போவுமே எப்படி இருக்கணும்? always பாசிட்டிவில் தான் இருக்கணும். because it does not represent any direction. ஒன்லி மேக்னிடியூடை மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால இட்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை அன் ஆப்ஜெக்ட் இன் மோஷன் இன் எ கிவன் டைம் இஸ் நெவர் நெகட்டிவ் ஆர் ஜீரோ, இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த செகண்ட் பாயிண்ட், த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கிவன் டைம் கேன் பி பாசிட்டிவ் ஜீரோ ஆர் நெகட்டிவ் என்னவா கூட இருக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது பாசிட்டிவ்லேயும் இருக்கலாம், ஜீரோவாகவும் இருக்கலாம், இல்லை நெகட்டிவாகவும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. So the displacement of an object in a given time can be positive, zero or negative. Third point பாருங்க, the displacement of an object can be equal or less than the distance travelled. அதாவது அந்த distance நம்ம என்ன சொன்னோம் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா shortest distance between the final position and the initial position சொன்னோம் இல்லைங்களா? அப்போ அந்த டிஸ்டன்ஸை விட கம்மியாக இருக்கலாம், இல்லை டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கலாம், ஆனால் டிஸ்டன்ஸை விட அதிகமாக இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. So third point கவனிங்க, the displacement of an object can be equal or less than the distance travelled but never greater than distance travelled. எப்போவுமே அந்த distance travel விட அதிகமாக இருக்காது எது displacement. So displacement of an object can be equal or less than the distance travelled but never greater than distance travelled ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த fourth point பாருங்க, the distance covered by an object between two positions can have many values இருக்கலாம், but the displacement between them has only one value தான் இருக்கும் in magnitude. அதாவது distance covered by an object between two positions, அந்த ரெண்டு பொசிஷன்ஸ்க்கு இடையில டிஸ்டன்ஸ் கவர் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து நிறைய வேல்யூஸ் இருக்கலாம், ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும், ஒன்லி ஒன் வேல்யூ இன் மேக்னிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த டாபிக் வந்து டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ். இப்போ டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் அப்படின்னு சொல்லும்போதுமா என்ன அப்படின்னா, இட் இஸ் யூஸ்டு டு கன்சர்ன் த டு ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு அதர் டேர்ம். என்ன சொல்கிறாங்கம்மா, இஸ் யூஸ்டு டு மேத்தமெட்டிக்ஸில் இது யூஸ் பண்ணுறாங்க டு ஃபைண்ட் எதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப், அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா, டைமை பொறுத்து என்னவாகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு அதை தான் சொல்கிறாங்க, டு ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் குவான்டிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு அதர், அதுதான் வந்து டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் த கான்செப்ட் ஆஃப் அ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்னா என்ன, இப்போ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர். இப்போ நமக்கு காலையில் எழுந்திரிக்கும் போது ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், ஓகே, நூன் வரைக்கும் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், தென் ஈவினிங் ஆக ஆக டெம்பரேச்சர் என்னவாகிட்டே இருக்கும்,
ரெடியூஸ் கம்மி ஆகிட்டே இருக்கும். அப்போது இந்த இடத்துல எது வேரி ஆகிட்டே இருக்குது, டெம்பரேச்சர் வேரி ஆகிட்டே இருக்குது. வித் ரெஸ்பெக்ட் டு டைம், எதை பொறுத்து, டைமை பொறுத்து டெம்பரேச்சர் என்னவாகிட்டே இருக்குது, டே டு ஈவினிங் டைமை பொறுத்து டெம்பரேச்சர் வேரி ஆகிட்டே இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம், எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்லலாம், டெம்பரேச்சர் டைமை டிபெண்ட் பண்ணியிருக்கு. பட் டைம் இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் எனிதிங். டைமை வந்து டைம் வந்துட்டு எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது கிடையாது. ஆனால் இந்த டெம்பரேச்சர், ஸ்பீடு, வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் இது எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது, டைமை டிபெண்ட் பண்ணி இருக்குது. புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த டிஃப்ரென்ஷியல் கால்குலஸில் அதை தான் சொல்ல வராங்க. என்ன அப்படின்னா அதோட கான்செப்ட் என்னென்னா, டு ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு அதர். மற்றொன்றை சார்ந்து இது வந்து என்னவாயிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று டிபெண்ட் பண்ணி, இப்போ டெம்பரேச்சர் எதை டிபெண்ட் பண்ணி மாறிட்டே இருக்குது, டெம்பரேச்சர் டைமை டிபெண்ட் பண்ணி டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துல நம்ம அந்த டெம்பரேச்சரை அந்த டைமுக்கு என்ன டெம்பரேச்சருங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? இந்த கான்செப்ட் என்னென்ன, டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் அப்படிங்கிறது என்னது, டு ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இங்கே வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டினா டெம்பரேச்சர் எடுத்துக்கிறாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு அதர் அப்படின்னு சொல்லும்போது டைமை பொறுத்து இங்கே வேரி ஆகிட்டே இருக்குது. அதுதான். ஸோ அதை தான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி இஸ் ரெப்ரசன்டட் பை அ ஃபங்க்ஷன் இன் மேத்தமேட்டிக்ஸ். டேக் த எக்ஸாம்பிள் ஆஃப் டெம்பரேச்சர் எடுத்துக்கிறாங்க. வி நோ தட் த டெம்பரேச்சர் ஆஃப் த சரௌண்டிங்ஸ் இஸ் சேஞ்சிங் த்ரூ அவுட் த டே. அதாவது நம்மளை சுற்றி இருக்க சரௌண்டிங்கில் டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகிட்டே இருக்குது, பகல் முழுதும் மாறிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ the temperature of the surroundings is changing throughout the day. It increases till noon. அதாவது மதியம் வரைக்கும் அதாவது டெம்பரேச்சர் அதிகமாகிட்டே இருக்கும். அண்ட் டிக்ரீசஸ் இன் த ஈவினிங் ஆக ஆக என்னவாகிட்டே இருக்கும், குறைஞ்சிட்டே இருக்கும். அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம், இந்த இருக்குது பாருங்கள், at any instant of time t, the temperature t has unique value. அதாவது தனித்துவம் வாய்ந்த அப்படின்னு அர்த்தம். யூனிக்னா டிஃப்ரெண்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா தனித்துவம் வாய்ந்த அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த டைமை பொறுத்து என்னவாயிட்டே இருக்குது, டெம்பரேச்சர் மாறிட்டே இருக்குது. இப்போ டைம் 9 o'clock அப்படின்னா மார்னிங் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். அதுவே 10-12ங்கும் போது நூனில் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுவே ஒரு 3-4 o'clock ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் என்னவாயிரும், டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ இங்கே டெம்பரேச்சருங்கிறது ஃபிசிக்கல் குவான்டிட்டி, எதை பொறுத்து எதை சார்ந்து அது மாறிட்டே இருக்குது, டைமை பொறுத்து வேரி ஆகிட்டே இருக்குது. அதை தான் இங்கே சொல்ல வராங்க. மேத்தமேட்டிக்கலி திஸ் வேரியேஷன் கேன் பி ரெப்ரசன்டட் பை த நோட்டேஷன் t of t. மேத்தமேட்டிக்கலாக இந்த வேரியேஷனை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா t, கேபிட்டல் T of ஸ்மால் t அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இட் ஷுட் பி கால்ட் டெம்பரேச்சர் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். டெம்பரேச்சருங்கிறது இங்கே ஃபங்க்ஷன் மாறிட்டே இருக்கிறது, எதை பொறுத்து, டைமை பொறுத்து மாறிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் மேத்தமேட்டிக்கலி திஸ் வேரியேஷன் கேன் பி ரெப்ரசன்டட் பை த நோட்டேஷன் t, கேபிட்டல் T of small t, and it should be called temperature as a function of time. It implies that if the value of t is given, then the function t of t will give the value of the temperature. என்னமா சொல்கிறாங்க இதுலேருந்து என்ன தெரிய வருது, டெம்பரேச்சர் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் t அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டைமை பொறுத்து டெம்பரேச்சர் வேரி ஆகிட்டே இருக்குது. இட் இம்ப்ளாய்ஸ் தட் இஃப் த வேல்யூ ஆஃப் t is given, then the function t of t will give the value of the temperature. இப்போ நம்ம இப்போ டைம் சொல்லிடுவோம். இப்போ 10 o'clock அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த நேரத்தில் அதோட டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியுமா, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இட் இம்ப்ளாய்ஸ் தட் இஃப் த வேல்யூ ஆஃப் t is given, இப்போ 10 o'clock அப்படிங்கிறது அந்த t வேல்யூ ஆஃப் t is given, then the function t of t, டெம்பரேச்சரோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும், will give the value of the temperature at the time. அந்த நேரத்தில் என்ன டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நமக்கு சொல்லிடும். Similarly, அதே மாதிரி the position of a bus in motion along the x direction. ஒரு பஸ் வந்துட்டு x direction, அதாவது பாசிட்டிவ் x directionல மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா can be represented by x of t, and this is called x as a function of time. அந்த எக்ஸுங்கிறது எதை பொறுத்து, டைமை பொறுத்து இந்த பஸ் x directionல மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Here x denotes the x coordinate அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியல் கால்குலஸுங்கிறது இதை மைண்டில் வச்சுக்கோங்க. டு ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு அதர். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அப்போ அந்த எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டிங்கிறது டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சர் எதை பொறுத்து மாறிட்டே இருக்குது, அந்த டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்போ நம்ம டைம் என்னங்கிறது சொன்னோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைமுக்கு என்ன டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக
ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். இப்போ 12 o'clock அப்படின்னா நூன், அப்போ டெம்பரேச்சர் கண்டிப்பாக என்னவாக இருக்கும், அதிக அளவில் இருக்கும். அப்போ அந்த டைமிங் சொல்லும்போது கரெக்டாக அந்த டெம்பரேச்சர் என்னங்கிறத நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். அப்போ டி ஆஃப் டி அப்படின்னு சொல்லும்போது டெம்பரேச்சர் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கன்சிடர் அ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கன்சிடர் அ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட். சம்டைம்ஸ் இட் இஸ் ஆல்சோ ரெப்ரசன்டட் ஆஸ் அந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்னென்னு எடுத்துக்கிறாங்க, ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு. ஹியர் ஒய் இஸ் கால்ட் த டிபெண்டன்ட் வேரியபிள். இந்த இடத்துல ஒய்ங்கிற இடத்துல டீன்னு எடுத்துக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிற இடத்துல டி ஸ்கொயர்டுன்னு எடுத்துக்கலாமாம்மா. ஒய்ங்கிற இடத்துல டி டெம்பரேச்சர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிறது டி ஸ்கொயர்டுன்னு எடுத்துக்கலாம். அப்படிங்கும்போது அந்த டி ஸ்கொயர் டைம் வேரி ஆக டெம்பரேச்சர் என்னவாயிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும். இப்போ இங்கே டெம்பரேச்சர் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, டைமை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஆனால் டைம் டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கா, இல்லை. புரியுதுங்களா? இப்போ இந்த ஒய்ங்கிற இடத்துல நம்ம டீனும் எக்ஸுங்கிற இடத்துல ஸ்மால் டீன்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த டைமை டிபெண்ட் பண்ணி தான் டெம்பரேச்சர் இருக்குது. இந்த டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இந்த டைம் இல்லை. அதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஹியர் ஒய் இஸ் கால்ட் த டிபெண்டன்ட் வேரியபிள். அதாவது டி வந்து கேபிட்டல் டி, டெம்பரேச்சர் வந்து டைமை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அண்ட் எக்ஸ் இஸ் கால்ட் த இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸ்மால் டி டைம் வந்து எதையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மீன்ஸ் as x changes y also changes. டைம் சேஞ்ச் ஆக டெம்பரேச்சர் என்னவாயிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ எக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது டெம்பரேச்சர் ஒய்ங்கிறது இங்கே டீன்னு எடுத்துக்கிறோம், ஒய் ஆல்சோ சேஞ்சஸ். ஒன்ஸ் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி இஸ் ரெப்ரசன்டட் பை அ ஃபங்க்ஷன். இப்போ புரிஞ்சுதுங்களா இந்த மேலே என்னென்னு, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு எடுத்துக்கிறோம். சம்டைம்ஸ் இட் இஸ் ஆல்சோ ரெப்ரசன்டட் அஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம், ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஹியர் ஒய் இஸ் கால்ட் த டிபெண்டன்ட் வேரியபிள். இங்கே ஒய்ங்கிற இடத்துல நான் டெம்பரேச்சர் எடுத்துக்கிறேன். அப்போ அது வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது, டைமை டிபெண்ட் பண்ணி இருக்குது, டிபெண்டன்ட் வேரியபிள். அண்ட் எக்ஸ் இஸ் கால்ட் த இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இந்த இடத்துல எக்ஸுங்கிறது டைம்னு எடுத்துக்கிறோம், ஸ்மால் டி. அப்போ இட் மீன்ஸ் எக்ஸ் சேஞ்சஸ், அதாவது டைம் சேஞ்ச் ஆக டெம்பரேச்சர் ஆல்சோ சேஞ்சஸ். அதை தான் சொல்லியிருக்காங்க, ஒய் ஆல்சோ சேஞ்சஸ். ஒன்ஸ் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி இஸ் ரெப்ரசன்டட் பை அ ஃபங்க்ஷன். ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம ஃபங்க்ஷனாக எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன் கேன் ஸ்டடி த வேரியேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஓவர் டைம். டைமை பொறுத்து அந்த ஃபங்க்ஷனோட வேரியேஷனை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் கேன் ஸ்டடி த வேரியேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் over time or over the independent variable on which quantity depends. So one can study the variation of the function over time or over the independent variable on which the quantity depends. Calculus is the branch of mathematics used to analyze the change of any quantity. Calculus அப்படிங்கிறது it's a branch of mathematics. எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அனலைஸ் பண்ணுறதுக்கு. எது அனலைஸ் பண்ணுறதுக்கு, சேஞ்ச் ஆஃப் எனி குவான்டிட்டி. அந்த குவான்டிட்டியோட சேஞ்ச் வேரியேஷனாக கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த கால்குலஸ் மெத்தட் யூஸ் ஆகுது. இஃப் எ ஃபங்க்ஷன் இஸ் ரெப்ரசன்டட் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா தென் அந்த இடத்துல வந்துட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் த டெரிவேட்டிவ் ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதை வந்து என்ன எழுதுகிறோம், டிஒய் பை டிஎக்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் என்னது, டெரிவேட்டிவ் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸை பொறுத்து அதோட டெரிவேட்டிவ் எழுதுகிறாங்க. மேத்தமேட்டிக்கலி திஸ் ரெப்ரசன்ட்ஸ் த வேரியேஷன் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் எக்ஸ். எக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால ஒய் வந்து என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. இப்போ மேத்தமேட்டிக்கலாக என்ன சொல்கிறாங்க, டிஒய் அப்படின்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அப்படின்னு அர்த்தம். டிஎக்ஸ் அப்படின்னா சேஞ்ச் இன் டைம். டைம் சேஞ்ச் ஆக டைம் மாற டெம்பரேச்சர் என்னவாயிட்டே இருக்குது, மாறிட்டே இருக்குது. அப்போ அதை தான் சொல்கிறாங்க. மேத்தமேட்டிக்கலி திஸ் ரெப்ரசன்ட்ஸ் த வேரியேஷன் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் எக்ஸ் ஃபார் வேரியஸ் கண்டினியூஸ் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். Mathematically, the derivative dy by dx is defined as follows. Mathematically, அந்த டெரிவேட்டிவை எப்படி எழுதுறாங்கன்னா dy by dx equal to லிமிட் வந்து del x equal to 0ன்னு எடுத்துக்கிறாங்க. del x tends to 0. அப்போ அதோட ஃபார்முலா என்னது, dy by dx அப்படின்னு சொல்லும்போது y of x plus del x minus y of x. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், del y அப்படின்னாலே சேஞ்ச் இன் ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் அர்த்தம். ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா டெல் எக்ஸ் அப்படிங்கிறது எண்ட் பாயிண்ட்டு. இப்போ ட்ரில் டைம் வந்துட்டு உங்களுக்கு 9 o'clock to 12 o'clock. அப்போ 9 o'clockங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, 12 o'clockங்கும்போது ஃபைனல் பாயிண்ட். அப்போ இதுக்கு இடையில டெம்பரேச்சர் என்னவாயிட்டே இருக்கும், வேரி ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த 9ங்கிறத எக்ஸுன்னும் 12ங்கிறத டெல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ ஈக்குவேஷன் எப்படி எழுதியிருக்காங்க, ஒய் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் இந்த ஃபார்முலாவை மறந்துடக்கூடாது. இதுதான் ஃபார்முலாவே இருக்குது. டெரிவேட்டிவ் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ். டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் டெல் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஒய் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் மைனஸ் ஒய் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை டெல் எக்ஸ்.
ஈக்குவல் டு லிமிட் del x டென்ஸ் டு 0 அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி எழுதுகிறாங்க del y by del x. இது வந்து ரைட் சைடில் எழுதுகிறாங்க del y by del x. இப்போ மேலே ஈக்குவேஷன் என்னது y of x plus del x minus y of x divided by del x. அடுத்து dy by dx represents the limit that quantity del y by del x attains as del x tends to 0. dy by dx வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா the limit. இந்த இடத்துல ஃபைனலாக என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க லிமிட் del x tends to 0 del y by del x கொடுத்துருக்காங்களோ அதான். அப்போ dy by dx represents the limit that the quantity del y by del x attains as del x tends to 0. இப்போ இது புரிஞ்சிச்சிங்களா எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் இதை கிராஃபிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்கலி திஸ் இஸ் ரெப்ரசன்டட் as shown in figure. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ்மா அடுத்து ஒய் ஆக்சிஸில் ஒய் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. அதாவது ஃபங்க்ஷன் dy by dx at a point p represents the tangent to the curve at point. tangent அப்படின்னா இந்த லைன் ட்ரா ஆகுது பார்த்தீங்களா, இந்த லைன் கர்வ் வருது பாருங்கள், இதுதான் tangent அப்படியே பாயிண்ட் பின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ dy by dx at a point p represents the tangent to the curve at p. அப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸில் வர்றது del xன்னும் y ஆக்சிஸில் வர வேரியேஷனை del yன்னு எடுத்துக்கிறாங்க. அந்த லைன் வந்து tangent, இதுதான் வந்து dy by dxன்னு சொல்கிறாங்க. அதாவது டெரிவேட்டிவ் ஆஃப் அ ஃபங்க்ஷன். இது எக்ஸாம்பிள் 2.18 பாருங்கள். இது ஈஸி தான், கவனிங்க. இந்த சம்ம கன்சிடர் த ஃபங்க்ஷன் y is equal to x squared. Calculate the derivative dy by dx using the concept of limit at the point x equal to 2. என்ன கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன் y is equal to x squaredன்னு கொடுத்துருக்காங்க. எதை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க, the derivative dy by dx கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. using the concept limit at the point x equal to 2. let us take 2 points given by. அதாவது இவங்களா அஸ்யூம் பண்ணிவிட்டு வேல்யூஸ் எடுத்துக்கிறாங்க. x1 equal to 2, x2 equal to 3, then y1 equal to 4, y2 equal to 9. அப்போ del x ஓட வேரியேஷன், del x தான் என்ன வரும் ஃபார்முலா x2 minus x1, del yனா y2 minus y1. நீங்களே பாருங்கள், x2 minus x1 3 minus 2 பண்ணால் என்ன வரும் ஆன்சர் 1. அடுத்தது y2 minus y1 9 minus 4 பண்ணால் என்ன வரும் ஆன்சர் 5. அப்போ del x equal to 1 and del y equal to 5. then del y by del x equal to அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க 9 minus 4, அது y2 minus y1, 9 minus 4 divided by x2 minus x1, 3 minus 2 பண்ணால் ஆன்சர் 5 by 1ன்னு வரும். அப்போ எனக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 5 அப்படி தான் வரும். அடுத்தது வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க பாருங்கள். இஃப் வி டேக் x1 equal to 2, அந்த லிமிட் வந்து எக்ஸோட லிமிட் வந்து 2லே தான் வச்சுக்கிறாங்க. x2 equal to 2.5 இன்க்ரீஸ் ஆகுது. தென் y1 is equal to 4 and y2 is equal to 2.5 ஸ்கொயர்ட். அப்போ 6.25 2.5 வந்து ஸ்கொயர் பண்ணோன்னா 6.25. இப்போ நீங்களே கண்டுபிடிச்சலாம் இருக்குது. x2 minus x1 என்ன வரும், 2.5 minus 2 பண்ணும்போது 0.5 கிடைக்கும். அடுத்து y2 minus y1 பண்ணும்போது 6.25 minus 4 அப்படின்னு சொல்லும்போது 2.25 கிடைக்கும் ஆன்சர். இப்போ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹியர் del x equal to 0.5, அதாவது 2.5 minus 2 அப்படின்னு பண்ணும்போது எனக்கு கிடைக்கும் 0.5. அதோட ஆன்சர் என்னது 1/2. அண்ட் del y is equal to 6.25 minus 4 பண்ணும்போது 2.25 கிடைக்குது. அப்போ அதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் del y by del x அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் 6.25 minus 4 பண்ணும்போது 2.25 divided by 0.5 கிடைக்கும். ஸ்ட்ரைட்டாக அதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 4.5. ஃபஸ்ட்டு கிடச்சது என்ன 5 கிடச்சிருக்கு, அடுத்தது என்ன கிடச்சிருக்கு 4.5. அடுத்தது x1 x2ஓட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்தது பாருங்கள், x1 x2ஓட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. இஃப் வி டேக் x1 equal to 2, x2 வந்து 2.25 எடுத்துக்கிறாங்க. then y1 is equal to 4, y2 is equal to 5.0625. அதே கான்செப்ட் தான். x2 minus x1 பண்ணால் என்ன கிடைக்கும், 2.25 minus 2 பண்ணால் 0.25 கிடைக்கும். அடுத்து 5.0625 minus 4 பண்ணால் 1.0625 கிடைக்கும். அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. del x equal to 0.25, அதை மாற்றி எழுதுனா 1/4 கிடைக்கும். then del y is equal to 1.0625 கிடைக்கும். நெக்ஸ்ட் அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணாங்க. del y by del x, del y by del x என்பது 5.0625 minus 4 divided by 0.25. அதை எப்படி மாற்றி எழுதுறாங்க, 5.0625 minus 4 divided by 0.25 எப்படி மாற்றி எழுதலாம், 1/4. 4 வந்து மல்டிப்ளை ஆகும், மேலே வந்துச்சு பார்த்தீங்களா. 4 into 5.0625 minus 4 equal to, அதாவது 5.0625 minus 4 பண்ணால் 1.0625 கிடைக்கும். அதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணனா 4.25 ஆன்சர் கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் இஃப் வி டேக் x1 equal to 2, x2 equal to 2.1, then y1 is equal to 4, y2 is equal to 4.41 எடுத்துட்டோன்னா நீங்களே பாருங்கள். 2.1 minus 2 பண்ணால் என்ன கிடைக்கும், 0.1. அதே மாதிரி 4.41 minus 4 பண்ணால் என்ன கிடைக்கும், 0.41 கிடைக்கும். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஹியர் del x equal to 0.1, otherwise we can write 1/10 and del y by del x அதை ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. 4.41 minus 4 divided by 1/10. நெக்ஸ்ட் டிவிஷனில் இருக்க 10 மேலே மல்டிப்ளிகேஷன் கொண்டு போயிடுறாங்க. அப்போ 10 into 4.41 minus 4 பண்ணும்போது 4.41 minus 4 பண்ணால் என்ன கிடைக்கும், 0.41 கிடைக்கும். 10 into 0.41 என்ன ஆயிரும், 4.1 ஆன்சர். But these results are tabulated as shown below.
x1 x2 அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறாங்கம்மா. x1 x2 del x y1 y2 del y by del x. அப்போ x12 ஸோ அப்போ அந்த வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணாங்கன்னா 2 x1 எல்லாமே 2 x2 வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது 2.25 2.1 2.01 2.001 2.0001 del x 0.25 0.1 0.01 அந்த எல்லாமே del x ஓட லிமிட் பாருங்கள் 0 tends to 0லே போய் முடியுது. அடுத்து y1 ஓட வேல்யூ எல்லாமே 4 y2 ஓட வேல்யூ 5லேருந்து அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்புறம் del y by del x ஓட வேல்யூ பாருங்கள் 4 பாயிண்ட் எல்லாமே 4லே கிடைக்குது. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தோன்னா ஃப்ரம் த above table the following inferences can be made. என்ன சொல்கிறாங்கன்னா as del x tends to 0 del y by del x approaches the limit given by the number 4. என்ன கிடைக்குது நமக்கு ஆன்சர் del y by del x ஓட ஆன்சர் 4 தான் கிடைக்குது. at a point x equal to 2 the derivative dy by dx equal to 4. அப்போ x equal to 2ன்னு எடுத்துட்டோன்னா அதோட டெரிவேட்டிவ் என்ன கிடைக்குது நமக்கு 4ன்னு கிடைக்குது. it should also be mentioned here that del x tends to 0 தான். del xங்கிறது not equal to 0 not 0 does not mean that del x equal to 0ன்னு அர்த்தம் கிடையாது. del x வந்து 0 நோக்கி போகுது அப்படிங்கிறது அர்த்தமாகுது. it should also be mentioned here that del x tends to 0 does not mean that del x equal to 0. அப்போ அடுத்தது பாருங்கள் this is because if we substitute del x equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் del y by del x என்ன ஆயிரும் becomes indeterminate ஆயிரும். அதை வந்து நம்ம டிட்டர்மின் பண்ண முடியாது கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இந்த இடத்துல del x equal to 0ன்னு போயிட்டால் என்ன அர்த்தம் ஆயிரும் அது indeterminate ஆயிரும். ஸோ in general we can obtain the derivative of the function y is equal to x squaredக்கு எப்படி வந்து நம்ம டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோன்னா y is equal to x squared as follows கொடுத்துருக்காங்க del y by del x equal to அதோட ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம அந்த இதுக்கு மொதல் பேஜில் பார்த்துருக்கோம் பாருங்கள் x ப்ளஸ் del x மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருப்போம். அப்போ இந்த இடத்துல அதே ஃபார்முலா தான் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு கொடுத்துருக்காங்க. y is equal to என்ன கொடுத்துருக்காங்க x ஸ்கொயர்டுன்னு. அப்போ என்ன வரும் del y by del x equal to x ப்ளஸ் del x the whole squared மைனஸ் x squared divided by del x. இந்த இடத்துல x ப்ளஸ் del x the whole squared வந்து a ப்ளஸ் b the whole squared ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா என்ன வரும் x ஸ்கொயர் ப்ளஸ் 2x del x அதாவது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2abங்கிற ஃபார்முலாவில் வரும். இப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் 2x del x ப்ளஸ் del x ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் டிவைடட் பை del x. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகுது அதாவது இது வந்து ஃபார்முலா x ப்ளஸ் del x ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் இது வந்து a ப்ளஸ் b the whole squared ஃபார்முலாவில் இருக்கிறனால அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் x ஸ்கொயர் a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்லாம். அப்போ பண்ணணும்னா இங்கே x ஸ்கொயர்டு இந்த இடத்துல x ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்கும் 2x del x ப்ளஸ் del x ஸ்கொயர் டிவைடட் பை del x இருக்குங்களா. அப்போ இந்த இடத்துல del x del x கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் 2x ப்ளஸ் del x இருக்கும். நெக்ஸ்ட்டு dy by dx ஈக்குவல் டு லிமிட் del x டென்ஸ் டு 0வா. இப்போ இந்த டேர்ம் வந்து 0 ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன கிடைக்கும் நமக்கு ஆன்சர் 2x மட்டும்தான் கிடைக்கும். இதுதான் இப்போ y is equal to x ஸ்கொயர்னா அதோட டெரிவேட்டிவ் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது y is equal to x ஸ்கொயர்னா அதோட டெரிவேட்டிவ் ஆன்சர் dy by dx ஓட ஆன்சர் என்ன கிடைக்குது 2x. The table below shows the derivatives of some common functions used in physics. ஸோ காமனாக சில டெரிவேட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ y is equal to function y is equal to x அப்படின்னா டெரிவேட்டிவ் dy by dx equal to 1 ஆன்சர். y is equal to x ஸ்கொயர்டுனா dy by dx equal to 2x. y is equal to x cubedனா dy by dx equal to 3x squared. y is equal to x power n னா dy by dx equal to n into x power n minus 1. இதெல்லாம் ஃபார்முலா. y is equal to sin x னா dy by dx equal to cos x. y is equal to cos x னா dy by dx equal to minus sin x. y is equal to constant னா dy by dx equal to 0. அடுத்தது y is equal to ab அப்படின்னா எப்படி எழுதுறாங்க பாருங்க dy by dx equal to a into db by dx plus da by dx into b. In physics, velocity, speed and acceleration are all derivatives with respect to time. This will be dealt with in next section. அதாவது velocity, speed, acceleration எல்லாமே எதை பொறுத்து சேஞ்ச் ஆகுதா டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. ஸோ இது வரைக்கும் கிளாஸ் போதுமா. நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த எக்ஸாம்பிள் 2.19ஓட கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் எடுத்தது புரிஞ்சுதுங்களா கிளியராக? ஆர் யூ கிளியர் ஆல் த டாபிக்ஸ்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.